அரபியர்கள் என்றால் யார்? அரபுகள். ஏனெனில் நபி என்ற இந்த வார்த்தை வந்துவிட்டால் முதலில் இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளாமல் நாம் அடுத்த விஷயத்திற்கு நாம் நகர்வதில்லை. அதுதான் அரபு என்ற இந்த வார்த்தை. இந்த அரபுகள் என்றால் யார் என்று சொல்லும் பொழுது ஷேக் அரஃபாத் அவர்கள் இங்கு மிக முக்கியமான விஷயங்களை குறிப்பிடுகிறார்கள். அரபுகள் முதலில் 2 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறார்கள். அரபுகள் என்பவர்கள் 2 பிரிவுகளாக, பின்னால் சில அறிஞர்கள் 3 பிரிவுகளாகவும் பிரிக்கப்படுகிறார்கள். அது என்ன 3 பிரிவினர்கள்? அந்த 3 பிரிவினர்களை ஷேக் அரஃபாத் இங்கு தெளிவாக விளக்குகிறார்கள் நூலாசிரியர். முதல் பிரிவு அழிந்து போன அரபுகள். இவர்கள் யார்? அதாவது அவர்கள் இப்போது இல்லை, இந்த சமூகம் அழிக்கப்பட்டு விட்டது. இவர்களை தான் அல் அரபுல் பாஇதா என்று சொல்வோம். இவர்கள் யார் என்றால் ஆத் மற்றும் சமூது கூட்டத்தினர். குர்ஆனில் சொல்லப்பட்ட ஒரு கூட்டம் ஆத் கூட்டம், ஆத் சமூகம் மற்றும் ஆத் மற்றும் சமூத். இவர்கள் தான் இந்த அழிந்து போன அரபியர்கள். இவர்கள் அரபு பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள், அரபு பழங்குடியினராக இருந்தார்கள். நமக்கெல்லாம் தெரியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை அழித்தான் என்று. இந்த கூட்டத்தை தான் முதலில் சொல்வார்கள் அழிந்து போன அரபுகள் என்று. இரண்டாவது அரபியர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் யார்? இவர்கள் தான் அல் அரபுல் ஆரிபா. அரபுல் ஆரிபா என்றால் தூய்மையான அரபியர்கள். இவர்கள் பல பழங்குடியினராக இருந்தார்கள். அரபு என்று வந்துவிட்டால் நமக்கு மனதிற்கு வரக்கூடிய அந்த நாட்டின் பெயர் யமன். ஏனெனில் யமன் நாட்டில் இருந்தான், இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வின் அடியார்களே, யமன் நாட்டில் இருந்துதான் இந்த அரபுல் ஆரிபா, இந்த தூய்மையான அரபிகள், யமன் நாட்டில் இருக்கக்கூடிய பழங்குடியினரான அல் அஸ்து போன்ற கூட்டத்தினர்கள், அல் அஸ்து போன்ற பழங்குடியினர்கள் இங்கிருந்தே வந்தார்கள். எனவே அரபுல் ஆரிபா என்று சொன்னால் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் யமன் போன்ற நாடுகளில் இருந்த அல் அஸ்து போன்ற பழங்குடியினர்களை இது குறிக்கும். அதே போல் மதீனாவில் குடியேறிய, நமக்கெல்லாம் தெரியும் மதீனாவில் 2 பெரும் கோத்திரம் இருந்தது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்று அன்சாரிகளாக அன்று திகழ்ந்தவர்கள் 2 கோத்திரம், அல் அவுஸ் வல் ஹஸ்ரஜ். அவுஸ் வல் ஹஸ்ரஜ் இவர்கள் இருவர்கள் தான், இந்த 2 பழங்குடியினர்கள் தான், இந்த 2 கோத்திரங்கள் தான் மதீனாவில் இருந்தது. இவர்களும் அரபுல் ஆரிபா, இவர்களும் இந்த தூய்மையான அரபுகளுடைய பிரிவிற்குள் வருவார்கள். இது எல்லாவற்றையும் இன்ஷா அல்லாஹ் நாம் பின்னால் பார்ப்போம் பிஇذنில்லாஹ். மூன்றாவது அல் அரப் அல் முஸ்தஅரபா. இவர்கள் யார்? அதாவது அரபியமாக்கப்பட்டவர்கள், தூய அரபிகள் அல்லாமல், ஆனாலும் இவர்கள் அரபுகள், அரபியம் ஆக்கப்பட்டவர்கள். அது என்ன அரபியமாக்கப்பட்டவர்கள்? கவனியுங்கள். இதுதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு கூட்டம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகனான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு கூட்டம். என்ன? அதாவது நூலாசிரியர் அவர்கள் சொல்கிறார்கள் பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அரபு பெண்ணை மணமுடித்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழிவந்த சந்ததியினர். அப்படி என்றால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்கிருந்து மணமுடித்தார்கள்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரபி அல்ல. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனம் முடித்தவர்களை யாரை? அரபு பெண்ணை. அந்த அரபு பெண்ணை மனம் முடித்து அவர்கள் வழிவந்த அந்த சந்ததியினர் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இந்த சுருக்கம் தான் அரபுகளின் 3 வகை.